This is me, MD Dinesh Kumar. Let's welcome to the Da Cinemas. Good Bad Ugly திரைப்படத்தோட விமர்சனம் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். விடாமுயற்சி இப்பதான் வந்து ரிலீஸ் ஆச்சு. எனக்கு விடாமுயற்சி ரொம்பவே பிடிச்ச படங்க. நான் என்னோட ரிவ்யூலயே வந்து பதிவு பண்ணியிருப்பேன். ஸோ ஆனால் அந்த படம் வந்து கமர்ஷியல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் ஹிட் வந்து அடிக்கல. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் ரொம்பவே குறுகிய காலத்திலே குட் பேட் அக்லி வந்திருக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட. அண்ட் ஒரே வார்த்தையில் இந்த ரிவ்யூ பற்றி சொல்லணும் அப்படின்னா, எப்பவுமே ஒரு பெரிய மாஸ் ஹீரோட படங்கள் வந்து அவங்க நினைச்சிருந்தா ரூட்டடா பண்ணலாம், அதே படத்தை ஓவர் த டாப் கமர்ஷியலாகவும் பண்ணலாம். அது அவங்களோட தனிப்பட்ட ஒவ்வொரு கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த டைரக்டரோட இன்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அஜித் குமார் அப்படின்ற அந்த மிகப்பெரிய மாஸ் ஹீரோவோட ஒரு கோர் ஃபேனா, ஒரு ஹார்டான டைஹார்டு ஃபேனா இருந்துட்டு, நீங்க எப்படியெல்லாம் நான் உங்களை பார்த்து வந்து வளர்ந்தேன், உங்களுக்கு எப்படியெல்லாம் நான் சீன்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் உங்களை எப்படியெல்லாம் ஸ்க்ரீன்ல கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன், நான் அதை இப்போ உங்களுக்கு பண்றேன். எல்லாருமே ஃபேன் பாய் சம்பவம்னு ஒரு படம் அவங்களோட ஃபேவரட் ஸ்டார்ஸ் வச்சு பண்றாங்க. நானும் ஒரு இயக்குனரா உங்களுக்கு என்னோட ஃபேவரட் ஸ்டாரா இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு செம்மையான ஒரு எல்லா ஏகே அஜித் குமாரோட ஃபேன்ஸுக்குமே திருப்தி அடையக்கூடிய வகையில ஒரு படத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து இறங்கியிருக்காரு. ஒரு அவுட் அஜித் குமார் ஃபேன்ஸ் அவர்களுக்காண்டியே அவங்க முதன்மையா டார்கெட் ஆடியன்ஸா முதன்மையா அவங்க பயங்கரமா ரசிச்சு கொண்டாடக்கூடிய வகையில ஆதிக் அவர்கள் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஜான்ராவே ஒரு ரொம்ப கிரேசியான படம். உண்மையிலேயே இதுல லாஜிக்கலா இல்ல, லாஜிக்லெஸ் படம் தான். மார்க் ஆண்டனியில ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், அதுல ஒரு லாஜிக்லெஸ் வச்சிருந்தாரு, அதை கன்வின்சிங்கா சொன்னாரு. பட் இந்த படம் ஒரு கமர்ஷியல் படம் தான். ஆனா இந்த வேர்ல்டு பில்டிங் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு கிரேசியா வந்து பில்ட் பண்ணிருக்காரு, அவ்வளவு குவர்க்கி வேக்கியா இருக்கு. எதுவுமே ரியல் லைஃப்ல நடக்காது. அப்படியெல்லாம் நம்ம சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துட்டுலாம் ரியல் லைஃப்ல போகவே முடியாது. ஆனா இதை கன்வின்சிங்கா என்ஜாயபிளா சொல்லணும். ஜாலியான படம், செம்ம ஜாலியான படம். அஜித் குமார் அவர்களை நான் வந்து அட்டகாசம் ஏகனுக்கு அப்புறமா இவ்வளவு காமெடி சென்ஸ்ல கலக்கி நான் இப்பதான் பாக்குறேன். அவர் நிறைய சீரியஸான கேங்ஸ்டர், போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி ரோல்ஸ்லயே மாட்டிக்கிட்டு இருந்தாரு. அவரோட அந்த காமெடி ஹைப்பர் போர்ஷன் இருக்கும் இல்லையா, அவர் ரியல் லைஃப்ல அஜித் குமார் அவர்கள் வந்து ரொம்ப காமிக் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. எல்லாருமே சொல்லி நீங்க கேள்விப்பட்டு இருப்பீங்க. அதை புல் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்தை லியோ மாதிரியோ இல்ல பாஷா ஃபிளேவர்லயோ ஒரு சீரியஸான படமா கொடுத்துருக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ணாம அஜித் சாரை கையில எடுத்துக்கிட்டேன், ஜாலியான படம் பண்றேன், அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு அந்த மாஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகணும், அஜித் சாருக்கும் மாஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகணும், வர ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணோம், அஜித் குமார் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணோம். இத்தனை வருஷமா அவங்க மனசுல மிஸ் அவுட் ஆன அந்த அஜித்ன்ற அந்த பின்பத்தை லுக் வைஸா இருக்கட்டும், ஆட்டிடியூட் வைஸா இருக்கட்டும், டயலாக் டெலிவரியில வந்து இருக்கட்டும், எல்லாத்துலயும் ரொம்ப ஃப்ரெஷ்னஸா நம்ம பார்த்து ரசிச்ச அஜித் தான். ஆனா குட் பேட் அக்லில அவர் பிரசன்ட் ஆகுறப்ப அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. அஜித் அவர்கள் மேல இந்த மொத்த கதையுமே ஷோல்டர் பண்ணி, இந்த ஒரு சில படங்கள்லாம் அந்தந்த ஸ்டார்ஸ் தான் வந்து பண்ண முடியும், ஒரு சில கதைக்கெல்லாம். இது அஜித் அவர்களுக்காண்டியே எழுதப்பட்ட ஒரு கதை, அவர் மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாருமே வந்து பண்ணலாம் வந்து முடியாது. அந்த அளவுக்கு ஆதிக்கிற வந்து ரொம்பவே மெனக்கட்டு இந்த ஜான்ரா வந்து கன்வின்சிங்கா வந்து கொடுத்துருக்காரு. சொன்ன மாதிரி தான், அதில் வந்து லாஜிக்லாம் வந்து கிடையாது. ரொம்ப கிரேசியான ஒரு வேர்ல்டு, ரியல் லைஃப்ல நடக்காதெல்லாம் அந்த படத்தில் நடக்கும். கேரக்டர்ஸ் எல்லாம் வேற மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா என்ஜாயபிளா இருக்கும், வெடிச்சு சிரிப்போம், நிறைய இடத்துல லாஃபிங் ரியாக்ட் பயங்கரமா இருக்கும், நிறைய கதையில அழகான ஹை மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும், ஒரு சின்ன எமோஷனல் ஆர்க் கூட பண்ணியிருக்காரு. பேசிக்கா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மோட்ல பின்னப்பட்டிருக்கிற ஒரு காமெடி வந்து மேல பிரதானமா காமெடி வந்து இருந்தாலும் ஒரு ஃபேமிலி பேக்ட்ராப் தான், ஃபேமிலி எமோஷன்ஸை சுத்தி தான் இந்த கதை வந்து நகருது. ஆதிக்கு நினைச்சிருந்தா இதே படத்தை இன்னுமே ஃபேமிலி ஓரியன்டா, இன்னுமே வந்து டீப்பான ஒரு கதைக்களத்தோட நான் சொல்றேன் அப்படின்னு வந்து இறங்கிருக்க வந்து முடியும். பட் அதெல்லாம் வந்து பண்ணாம அஜித் குமாரோட ஃபேன்ஸுக்கு என்ன மீட்டர்ல நம்ம வந்து கொடுக்கணும், எந்த மீட்டர்ல வந்து கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும், நான் தேவையில்லாத எமோஷன்ஸ்குள்ளெல்லாம் நான் போயிட்டு ரொம்பவே டெப்த் எடுக்க வந்து விரும்பாம நான் ஒரு ஜான்ரால ஒரு வேக்கியா கிரேசியான படம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்றேன். எனக்கு அந்த ஃபிளேவர் வந்து பிடிச்சிருக்கு, என்ஜாய் பண்ணிருக்கோம், அதை நீங்களும் வந்து பாருங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காரு. த பெஸ்ட் எவர் டைட்டில் கார்டு வந்து அஜித் குமார் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். நான் யோசிச்சேன், என்னடா மங்காத்தா விட ஒரு பெரிய ஒரு டைட்டில் கார்டு வந்து அஜித் அவர்களுக்கு பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு மனசு வந்து இருந்தது. பட் அதை மொத சீன்லேயே உடச்சிட்டார். அதுவும் டைட்டில் ட்ராக் வச்ச அந்த டைட்டில் கார்டு ஏகேன்ற ரிவீல் ஆகிற இடம் பயங்கரம், அந்த அனிமேஷன் பயங்கரம். அந்த இடத்துல அஜித் அவர்களோட இன்ட்ரோவோட வச்ச அந்த இடத்துல கட்டு போட்டு ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஆதிக் ரவிச்சந்திரன் வரப்பா பிளாஸ்ட்டுங்க. எடிட்டிங்ல ரொம்பவே பயங்கரமா விளையாடக்கூடிய ஒரு ஆக்டர் தான், ஒரு டிரெக்டர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன். இதை நான் மார்க் ஆண்டனி படத்திலே இது வந்து ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டோரியிலையுமே எடிட்டிங்குள்ளே போட்டு தாறுமாறாக விளையாண்டுருக்காங்க. ஒரு 2-3 ஹை மூமெண்ட்ஸ் வந்து வரும். நான் சொன்ன மாதிரி
அஜித் அவர்களோட இன்ட்ரோ, அந்த டைட்டில் கார்டு, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபைட், இது ஒரு பீக் ஹை மூமெண்ட். அதுக்கப்புறம் அஜித் அவர்களோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருந்தவன் திரும்ப ஒரு குடும்பத்தை காண்டி இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலேருந்து வரான். இந்த இன்டர்வல் ஸ்ட்ரெச் ஒன்று பண்ணியிருப்பாங்க, கான்வர்சேஷன் ட்ரிவன் தான். அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து முழுக்க முழுக்க கான்வர்சேஷன் ட்ரிவனான ஒரு இன்ட்ரோல் பிளாக் தான். ஆனால் செம்ம என்ஜாயபுளாக இருக்குது. அந்த டயலாக்ஸ் எல்லாம் அப்படியே சீரியஸாக ஆரம்பித்து மாசா போய் காமெடியாக வந்து கடைசியில் விஜய் அவர்களோட ட்ரேட்மார்க்கான இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், ஐஎம் மீட்டிங் சொல்லுவார். ஐஎம் மீட்டிங் சொல்லி அந்த ஸ்கெட்ச் முடிக்கிறப்ப அந்த சீன் ரைட்டிங்கே பிரமாதம். சும்மா நாங்கள் வந்து கமர்ஷியல் பார்ட் பாய்லர்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காண்டி சீன் ரைட்டிங்கில் போட்டு விடக்கூடாது. எப்போவுமே ஸ்க்ரீன் பிளே, ஸ்க்ரீன் ரைட்டிங் அப்படின்னா என்னன்னா, எடுத்துக்கிட்ட ஜான்ராவை இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கறது தான். இந்த இடத்துல அந்த இன்டர்மிஷன் பிளாக்கோட ரைட்டிங் அவ்வளவு சூப்பராக வந்து இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறாங்கங்க, அஜித்குமார் அவர்களோட ஃப்ளாஷ்பேக் வெர்ஷன் சொல்றான்ட்டு 2D அனிமேஷனோட சேர்ந்து ஒரு ரிவீலிங் நடக்குது. என்ன ஒரு மீம் இருக்கும் பாத்தீங்களா, கண்ணு இப்படியே பெருசாகும், அப்படியே லைட் எரியும், அப்படியே கடைசியாக அவனுக்கு கட்ட இப்படி லைட் எரியும். ஹாலிவுட்லாம் இறந்து கேமியோ மாதிரி ஒன்று இறக்கியிருக்காரு ஆதிக்கு. இது வந்து இஷ்டத்துக்கு பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. என்னடா வேற லெவல்லடா, அப்படி நம்மளை வந்து ஆச்சரியப்பட வச்சிட்டாரு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அஜித் அவர்களோட லுக்கு டேம் பர்ஃபெக்ட். பஜன்லால் சேட்டுன்னெலாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அவளோட உருவத்தை வந்து வச்சு. வலிமை படம்லாம் வந்து வந்தப்ப, நான் யாருன்ட்டு, என் தலைவன் யாருன்ட்டு நான் காட்டுறேன்டா அப்படின்னு ஆதிக்கு சொல்லி அடிச்சிருக்காரு. கெரியர் பெஸ்ட்டான லுக்குங்க, பெஸ்ட்டான லுக்கில் விளையாண்டுருக்காரு. பட் அந்த யங் போர்ஷனாக வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தாறுமாறான லுக்குங்க, மாட்டிட்டாரு. ஸோ இந்த படம் இந்த மாதிரி தான் அஜித் அவர்களோட ஷோல்டர் பண்ணி வந்து வச்சு வருது. அந்த பையனுக்கும் அஜித்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கோர் வந்து இது. பட் இதையும் தாண்டி அஜித் அவர்கள் எவ்வளோ ஒரு மாஸ்கிராக வந்து இருக்காரு. அவருக்கு வில்லனாக இருக்கக்கூடிய அர்ஜுன் தாஸ் கிட்ட இருந்து என்ன ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து வருது. இதை எப்படி ரிசால்வ் பண்ணிட்டு பையனும் கூட வந்து சேர்றாரு அப்படின்றதான் கோர் பிளாட் லைன். இந்த பிளாட் லைனை சீரியஸாக சொல்லியிருக்கலாம், பட் சீரியஸாக சொல்லாமல் ஜாலியாக கொடுக்குறேன், ப்ரெசென்ட் பண்ணுறேன். அஜித் அவர்களுக்கு தேவையான படையில் எல்லாத்தையும் ஃபேன்ஸ் நீங்கள் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணதெல்லாம் அப்படியே வைக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம முன்னாடி அப்படியே வந்து வச்சிருக்காரு. அர்ஜுன் தாஸ் அஸ் அ வில்லன். நான் இந்த படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தப்ப அர்ஜுன் தாஸ் அவர்கள் வில்லனா இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தப்ப நான் இதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அஜித் அவர்களோட இமேஜுக்கு அர்ஜுன் தாஸ் எப்படா வில்லனா உட்காருவாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் அந்த இடத்துல செம்மையா ரொம்ப டெப்தான கேரக்டர் ரைட்டிங்லாம் இல்லை அர்ஜுன் தாஸ்க்கு. ஆனால் ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்கு அவரோட கேரக்டர்ல, ஒரு சூப்பரான ட்விஸ்ட் கொடுத்து அதில் ஒரு சின்ன ஹை பார் லோ பார்லாம் வந்து வச்சு அவரோட அந்த வில்லன் ப்ரொஜெக்ஷன் ரொம்பவே அழகாக வந்து இருந்துச்சு. அந்த மலேசியன் ஸ்பெயின்லாம் அப்படியே ஹேர் கலர்லாம் பட்டு டேட்டோலாம் போட்டு சுற்றுவானுங்களா, அதெல்லாம் வந்து வச்சுட்டு ரொம்பவே அந்த வில்லன் ஜாலியாக இருப்பேன். எப்படி நம்ம மார்க்கண்டினி படத்தில் விஜய் அவர்களை ஒரு ரொம்ப ஜாலியான வில்லனாக வந்து காமிச்சிருந்தாரோ, அதே மாதிரி தான் இங்கே அர்ஜுன் தாஸ் அவர்களை 2 விதமான ஷேடில், வேற விதமான ஷேடில், முக்கியமாக ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவருக்கு அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வருது. அதில் ஒரு இன்டென்ஸான ஸ்டோரி சொல்லி அதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸாக ஒரு லுக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வில்லனை வந்து செட் பண்ணி வந்து வச்சுட்டு அதுக்கான ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. அந்த வில்லனுக்கு அந்த ஒத்தரவா தாரேன் ட்ரெய்லர்லேயே அந்த பாட்டு வந்திருக்கும் இல்லையா, அதோட ரீமிக்ஸ் வந்து உள்ளே வச்சிருந்தாங்க. வேற லெவலில் டான்ஸ் பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ். இப்படியெல்லாம் செம்மையாக ஆடுவாருன்றது இப்போ தான் வந்து பார்க்குறோம். கண்டிப்பாக இனி வர படங்கள்லாம் ஒரு பயங்கரமாக டான்ஸ் ஆட வந்து வைப்பாங்க, செம்மையாக வந்து பட்டாங்க. த்ரிஷா அவர்கள் விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் சேர்ந்து வந்து நடிக்கிறாங்க. விடாமுயற்சியில் இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங்கை விட நான் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக விடாமுயற்சியில் தான் நமக்கு பெரிய பாண்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். பட் அங்கே நான் பார்த்ததை விட இதில் வந்து ரொம்பவே கம்மியான சீன்ஸில் அஜித் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி பாண்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. குறிப்பாக அந்த புருஷனை பொண்டாட்டி எப்படி பேசுவார் புருஷனுக்கு தெரியாதாடா அப்படின்ட்டுலாம் அஜித் சொல்லுவார் பாருங்க, வெடி டெரி மேக்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் சிம்ரன் அவர்கள் கேமியோ பண்ணியிருக்காங்க. ஒரு 2 சீன் தான் வராங்க, தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ், செம்ம ஸ்கிரீன் பிரசன்ஸ். அவங்களுக்கு கில்பில் காஸ்டியூம்லாம் கொடுத்து ஆதிக்கும் அங்கே ஒரு கிரேசினஸ் தாங்க பட்டம் ஃபுல்லாக நிறைய இடத்துல கிரேசினஸை போட்டு விளையாண்டுருக்காரு. செம்மையாக அந்த இடத்த வந்து உட்கார வச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். அந்த புலி பாட்டெல்லாம், அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாம் எப்படி அதெல்லாம் நடக்கும்னே தெரியாது. அதெல்லாம் லாஜிக்காக வந்து யோசிச்சு பார்த்தா அது எல்லாம் ஃபன்னியாக இருக்கேடான்னு தோணும். ஆனால் அது சீனாக பார்க்குறப்ப அப்படி எலிவேஷன் ஆகுது. எலிவேஷன், அஜித் ரெஃபரன்சஸ், விண்டேஜ் சாங்ஸ், இதுதான் அந்த படங்களை. இது 3த்தையும் மீட்டர் கச்சிதமாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. என்னென்ன பாட்டெல்லாம் போட்டு நம்ம அந்த எலிவேட் வந்து ஆக்கணும், என்னென்ன ரெஃபரன்ஸ் சொல்லி எலிவேட் ஆக்கணும். விஜய் அவர்களோட அந்த கில்லி ரெஃபரன்ஸ் ஒன்று வந்து வருது, அதுக்கப்புறம் அந்த ஐம் மீட்டிங் ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி பிரதானமாக என்ன சக்ஸஸ் ஃபார்முலான்றது எடுத்துட்டாரு. அந்த சக்ஸஸ் ஃபார்முலா அழகாக ஃபிட் பண்ணியிருக்காரு. இதுக்குமே நிறைய மேக்ஸ் வந்து தேவை. சும்மா சக்ஸஸ் ஃபார்முலா எடுத்துட்டேன் அதோட வச்சு நான் படம் பண்ணாலும் படம் ஹிட் ஆயிடாது. படம் ரசிக்கிற மாதிரி இருக்காது. ஹிட் ஃப்ளாப்ன்றது வேற, ரசிக்கிற மாதிரி வந்து இருக்காது. அதை கரெக்டாக அந்த ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் ரைட்டிங்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அதை வந்து சூப்பராகவே வந்து பண்ணிட்டாங்க. அதிகப்படியான விண்டேஜ் சாங்ஸ் வந்து இருக்கு. தொட்டு தொட்டு சுல்தானா சாங் வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்கிற விதம், அதுக்கு அங்கே நடக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாம் வேற ரகம் பின்னிட்டாங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரபு இருக்காரு, சுனில் இருக்காரு, ரெடின் கிங்ஸ்ல இருக்காரு, பிரசன்னா இருக்காரு. இவங்க எல்லாருக்குமே அங்கங்க முக்கியமான மொமெண்ட்ஸாக வந்து வச்சிருக்காங்க. ரெடின் கிங்ஸ்லி அவர்கள் ஒரு இடத்துல அப்படியே தொட்டு தொட்டு சுல்தானா ஆடுவார்.
தேட்டரே அந்த இடத்துல பயங்கரமா வெடிச்சு சிரிக்கும். அப்படி ஒரு சீனு செம்மையா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய இந்த பாடல்கள் வந்து வச்சிருக்காங்க இல்லையா, அஜித் அவர்களோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருக்க பார்க்கவே ரெஃப்ரெஷிங்காக வந்து இருந்துச்சு. இந்த படம் எங்க இன்னொரு இடத்துல ஆதிக்கு வந்து ஜெயிக்கிறாருன்னா 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் இவங்க ரெண்டு ஆடியன்ஸுக்குமே என்னென்ன தேவைன்றதை கரெக்டாக வந்து வச்சிருக்காரு. 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற விதத்தில் விண்டேஜ் AK படத்தில் இருக்கக்கூடிய ரெஃபரன்சஸ், 2K கிட்ஸ் அட்ராக்ட் பண்றக்கூடிய விதத்தில் அந்த காஸ்டியூம்ல இருந்து எடிட்டிங் பேசிங்ல இருந்து அந்த புலி பாட்டை வச்சதுல இருந்து இந்த மாதிரி ஃபார்முலாக்காக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பட் இந்த ஃபார்முலா சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் வந்து உண்மை. செம்மையா வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஒரு பார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த செட்டிங் கொஞ்ச நேரம் வந்து செட்டில் பண்ணிட்டு இன்டர்வல் பிளாங்க் வந்து ஓப்பன் ஆயிட்டு அப்படியே இன்டர்வலுக்கு அப்புறமா அந்த ஃபிளாஷ்பேக் கட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வில்லனுக்கு என்ன கால் பேக் கொடுக்க போறாரு அப்படின்றதா இந்த மீட்டர் எல்லாத்தையுமே செம்மையா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அடிச்சு வந்து நொறுக்குது. இதுதாங்க இந்த படத்தோட மீட்டர். மோட்டோ செட் பண்ணிட்டாரு, என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் அஜித் ரசிகர்கள் தான். அவங்களுக்கு இத்தனை வருஷமா ஏங்கி இருக்கிற அஜித் ரசிகர்களுக்கு, அஜித்தை இப்படியெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அஜித் ரசிகர்களுக்கு நான் ஒரு படையல் வைக்கிறேன் அப்படின்ட்டு அஜித் அவரோட அந்த கிராஃப் எடுத்துட்டு அவரோட விண்டேஜ் ஐடியா முன்னாடி பண்ணது, அவரோட ரியல் லைஃப்ல இருக்கிற ரெஃபரன்சஸ், ரியல் லைஃப்ல எப்படி ரேசரா இருக்காரு, எப்படி வந்து ஸ்டண்ட் அடிப்பாரு, அதெல்லாம் உள்ள வச்சு அவரோட ரியல் லைஃப் ஆஃப் ஸ்கிரீன் பர்சனை உள்ள எடுத்து அதுக்கு ஒரு மீட்டர் செட் பண்ணி அதுக்கான டயலாக்ஸ் அதுக்கான ரெஃபரன்சஸ்லாம் வச்சு ஒரு விண்டேஜை பாட்டு படிச்சு இந்த மாதிரி இருக்கிற ஃபார்முலா எல்லாத்தையுமே பிரில்லியண்டா ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த லாஜிக்லெஸ் இல்லாத இந்த எலிமெண்ட்ஸ்லையுமே நம்ம படத்தை வந்து ரசிக்கிறோம். இதுதான் ஒரு மசாலா படத்துக்கான மீட்டர். ஒரு மசாலா படம் இப்படிதான் வந்து இருக்கணும். ஜிவி பிரகாஷ் அவர்கள் பின்னணி இசையில மாட்டிருக்காரு. என்னடா பாட்டெல்லாம் லைட்டா ஒரு மாதிரி இருக்கேடா, பெருசா அட்ராக்டிவா இல்லையே நினைச்சேன். அந்த ஓஜி கிளிம்ஸ் திரையரங்கம் சதறட்டும் பாட்டை வந்து பிஜிஎம்மா பிளேஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. மிரட்டலுங்க, பாட்டம் ஃபுல்லா வரும், மிரட்டல், ஹை மேக்ஸ். நிறைய பேர் இதெல்லாம் லவுடா இருக்கு அப்படின்னு வந்து ஃபீல் பண்றாங்க. பிஜிஎம் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த லவுட்னஸ் இந்த படத்தோட இந்த கோக்கினஸ்க்கு தேவைன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதனால இது ரொம்பவே கன்வின்சிங்கா இருக்கு அந்த வேர்ல்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த முதல் பாட்டில் அனிருத் அவர்கள் பாடின பாட்டில் வரக்கூடிய அந்த ரேப் போர்ஷன் இருக்கக்கூடிய பால்டப்பாவோட ரேப் போர்ஷன் அதையுமே பாட்டா ஃபுல்லா நிறைய இடத்துல செம்மையா பேஸ் பண்ணியிருந்தாங்க. வேற ரகம். அஜித் அவர்களோட எல்லா லுக்கையுமே கடைசியில் சர்ப்ரைஸா ஒரு லுக்கும் வந்து வராரு டுவர்ட்ஸ் த எண்ட். இந்த எல்லா லுக்கையுமே அப்படியே வரிசா ஃபேஸ் பண்ணி லாஸ்ட்ல ஒரு ஷார்ட் அப்படியே காமிச்சிருக்காங்க ஒரே ஃப்ரேம்ல. வேற ரகம். அதுதான் பாடுறான் நான் அஜித் எப்படி காமிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஆதிக்கு வந்து சொல்லி வந்து முடிக்கிறாரு. சூப்பர். ஸோ இந்த படத்துல என்ன வந்து பிரச்சனை அப்படின்னா, இது யாருக்கு முதன்மையா அஜித் அவர்களோட ரசிகர்களுக்கான படமா வந்திருக்கு. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை அதுவும் வந்து உள்ள வந்து இருக்கு. பட் ரொம்பவே இந்த இப்ப விடாமுயற்சி மாதிரியான புது எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மாதிரி படம் மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஏன்னா நிறைய ரெஃபரன்சஸா இருக்கு, நிறைய ஹெவி டோசேஜ் ரெஃபரன்சஸாவே வந்து இருக்கு, நிறைய ஹெவி டோசேஜ் விண்டேஜ் பாட்டாவே இறக்கிட்டே இருக்காங்களே ரொம்ப நேரம், இதெல்லாம் வந்து தோணலாம். இது ஒரு லைட்டா அவங்களுக்கு ஒரு நேரலாம் வந்திருக்கலாம் எனக்கு. பட் இது வந்து இந்த படத்தை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இந்த படத்தோட மூடு தான், அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அது சூப்பரா வந்து பண்ணிட்டாங்க. நான் பர்சனலா வந்து யோசிச்சது இந்த படத்தோட மீட்டர் எல்லா இடத்துலையுமே லாஜிக்கெல்லாம் இல்லாத பட்சத்துலையும் செம்ம ஹை ஸ்பீட்ல எங்கேயுமே போர் அடிக்காம செம்மையா வந்து போயிட்டு இருக்கு. பட் இந்த கிளைமேக்ஸ் விஷயத்துல அந்த ரைட்டிங்ல பெரிய டெப்த் வந்து வேணும். வெறும் ஃபைட் சீன் மட்டும் இல்லாம அங்க ஒரு பெரிய டெப்த் வந்து தேவைப்படுது. அந்த டெப்த் இவங்க வந்து ரைட்டிங்கா வந்து பண்ணல. இதுக்கு பதிலா ஒரு ரெண்டு பாட்டு, ஒன்னு அஜித் அவர்களோட நம்ம ரொம்ப ரசிச்ச ஒரு பாட்டு, ஒன்னு ரொம்பவே ட்ரெண்டியா இருக்கக்கூடிய ஒரு பாட்டு, நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ்ல சமீபத்துல ட்ரெண்டான ஒரு பாட்டு. இந்த ரெண்டு பாட்டோட மீட்டரை மட்டும் பிடிச்சி அதையும் ஒரு மாதிரி கிரேஸா பிரசன்ட் பண்ணிட்டாரு. பட் அந்த இடத்துல இன்னுமே கொஞ்சம் ரைட்டிங்கான போர்ஷன் ஸ்ட்ராங்கா வந்து இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே சொன்ன மாதிரி எமோஷன்லாம் இவங்க பெருசா கான்சென்ட்ரேட்டே பண்ணல. இது போதும் இந்த அளவுல இருக்கட்டும் தான் வச்சிருக்காங்க. எனக்கு அதனால இந்த எமோஷன் விஷயத்துல இந்த ஃபேமிலி எமோஷன், இந்த அப்பா பையனுக்கான எமோஷன் பெருசா வந்து பாதிக்கல. பட் அதுதான் அந்த கோர் ரூட்டுக்கான ஸ்டோரியா இருக்கிறதுனால அதை லைட்டா கொஞ்சம் டீடைல் பண்ணியிருந்தா இன்னுமே இந்த படம் வந்து பெட்டரா வந்து இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ப்ரொஃபானிட்டியா இந்த வார்த்தையை அஜித் அவர்களே ஒரு 2 இடத்துல யூஸ் பண்றாரு, த்ரிஷா அவர்கள் ஒரு இடத்துல யூஸ் பண்றாரு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அஜித் அவர்கள் ரொம்பவே ப்ராக்ரெசிவா மாறிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப அதை இந்த படத்திலேயே அதுவும் த்ரிஷா அவர்களே பேச வச்சது எனக்கு கேட்டா தேவையில்லைன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவரால் குட் பேட் அக்லி எப்படி இருக்கு அப்படின்னா, முதல் படியா அஜித் அவர்களோட ஃபேன்ஸுக்கான மிகப்பெரிய ஒரு ட்ரீட், ஃபெஸ்டிவல், ஒரு கொண்டாட்டம் எல்லாத்தையுமே அப்படியே அள்ளி எடுத்துக்கோங்கடா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஜான்ரா ஸ்பெசிஃபிக்கான ஒரு படம் தான். நடக்கிறது எல்லாமே ரொம்பவே கிரேசியா இருக்கும், லாஜிக்னஸ் இல்லாமே இருக்கும், ஆனா என்ஜாயபிளா இருக்கும், போரே அடிக்காது. ஸ்கிரீன் பிளே அப்படியே ஜெட்டு வேகத்துல போகும். எங்கடா ரொம்பவே படம் டல்லா போகுது, எங்கடா சோர்வா போகுது அப்படின்ற ஃபீலே வந்து வராது. இந்த கோக்கினஸ், இந்த கிரேஸான இந்த வேர்ல்டு உங்களுக்கு அடாப்ட் ஆயிருச்சு, அடாப்ட் ஆக முடியுது அப்படின்னா இந்த படத்தை நீங்க இன்னுமே வெரி மேக்ஸா ரசிக்கலாம். அஜித் அவர்களோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஜென்ரல் ஆடியன்ஸ் ரசிகர்களுக்கான அத்தனை பெரிய அஜித் அவர்களோட பழைய படத்துல இருக்கக்கூடிய சீன்ஸா இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசக்கூடிய சீன்ஸாக வந்துருக்கும், காரப்பொரி சீனாக வந்துருக்கட்டும், எல்லாமே ஜென்ரல் ஆடியன்ஸ் ரசிக்கிறதுக்குமே நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் வந்து வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பேங்காக இருக்கக்கூடிய ஃப்ளாஷ்பேக் கட்ஸு, அனிமேஷன்ஸ், 2D அனிமேஷன்லாம் மிரட்டியிருக்காங்க. செம்ம ஒர்க்கு வேற லெவலில் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய
அப்பலாம். ஸோ இந்த படம் டவுட்டே வேணாம், தமிழ்நாடு வீஸ்ல செம்மையா அஜித் அவர்களுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஃபார்முலைக்கான படம், இதுதான் ஃபார்முலா, இதை இப்படி அழகா செட் பண்ணா போதும், இருக்கிற விஷயத்த இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்ஸை அங்கங்க ஃபிக்ஸ் பண்ணா போதும், இதுவே ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்ற மூலம் தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதுவுமே கன்வின்சிங்கா அந்த வேர்ல்டுக்கு வந்து பொருந்தி இருக்கிறது தான் அந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா நான் வந்து பாக்குறேன். ஸோ தேவையில்லாத இந்த என்னடா அந்த படத்துக்கு நீங்க அதை கேட்கலையே, இந்த படத்தை இப்படி வந்து இருக்கே அப்படின்றதெல்லாம் வந்து இல்லாம, இந்த படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அஜித்தோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா வந்து இருக்கும், ஜெனரலாஸுமே நல்லா ட்ரீட்டா வந்து இருக்கும். ஒரு நல்ல கிரேஸான ஒரு அட்டம்ப்ட், செம்ம ஃபன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் மாஸ் படம், நல்லா வந்து ரசிக்கலாம் நான் வந்து நினைக்கிறேன். எந்த ஒரு தவறுமே வந்து கிடையாது. ஸோ குட் பேட் அக்லி கண்டிப்பாக எல்லா தரப்பு ஆடியன்ஸையுமே கண்டிப்பாக வந்து திருப்திப்படுத்தும். நீங்கள் இந்த படத்தோட இந்த வேர்ல்டுக்குள்ளே அடாப்ட் ஆகிட்டீங்கன்னா போதுங்க, அவ்வளோதாங்க. இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ட்ரீட்டாக வந்து அமையும். குட் பேட் அக்லி, ஃபன் மேக்ஸ்.